ஓகே. ஸோ ஆஸ் யூசுவல் எப்போ ஒரு நியூ நோட் புக் ஓப்பன் பண்ணாலும் அத ஃபர்ஸ்ட் ரீநேம் பண்ணிருங்க. அண்ட் தென் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 4 டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு சொன்னேன். கரெக்ட்டா? அந்த 4 டேட்டா டைப் என்னலான்னா, லிஸ்ட், டியூப்பிள், அ செட் அண்ட் தென் டிக்ஷனரி. ஓகே. இதுதான் 4 மெயினான நமக்கு பைத்தான்ல உள்ள டேட்டா டைப்ஸ். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் வந்து லிஸ்ட். லிஸ்ட்டுக்கு நான் ஜென்ரலா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சப்போஸ் நீங்க எதுவும் கடைக்கு போய் உங்கள வந்து அம்மா ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வர சொல்றாங்க. ஓகேவா? அப்போ ஒரு பேப்பர் எடுத்து அதுல டொமேட்டோ இந்த மாரி ஐ மீன் டொமேட்டோ 1 கேஜி, ஆனியன் 2 கேஜி அந்த மாரி ஒரு பேப்பர்ல லிஸ்ட் எழுதுவீங்களா? இல்லன்னா ஆ ஒவ்வொரு பேப்பர்லயும் ஒரு பேப்பர் எடுத்துட்டு டொமேட்டோ 1 கேஜி, இன்னொரு பேப்பர் எடுத்துட்டு இன்னொரு 1 கேஜி அப்படி தனித்தனியா லிஸ்ட் எழுதுவீங்களா? சோ ஒரு பேப்பர எடுத்துட்டு அதுலதான் மொத்த என்னென்ன காய்கறிலாம் வேணுமோ எழுதுவோம். கரெக்ட்டா? ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒவ்வொரு பேப்பர் எடுத்து எழுத மாட்டோம். சோ இது பேசிக் திங். சோ லிஸ்ட்னாலே என்னது? அது ஒரு கலெக்ஷன் ஆஃப் சம்திங். அதே மாரி தான் இங்க நம்ம பைத்தான்லயும் யூசுவலா ஒரு வேரியபிள் நேம் மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். கரெக்ட்டா? பட் இந்த லிஸ்ட்டுக்குள்ள ஒரு வேரியபிள்குள்ள ஒரு வேல்யூ மட்டும் தான். A is equal to 10. அதாவது Aங்கிற ஒரு வேரியபிள்ல 10 மட்டும் தான் ஸ்டோர் ஆகி இருக்கும். இப்ப நான் ஹலோன்னு குடுத்தேன்னா, எனக்கு ஹலோ மட்டும் தான் ஸ்டோர் ஆகி இருக்கும். ஒரு வேரியபிள்குள்ள 1 மட்டும் தான் ஸ்டோர் பண்றோம். பட் லிஸ்ட் கான்செப்ட்ல நமக்கு என்ன எனேபிள் பண்ணும்னா, மல்டிபிள் எலிமெண்ட்ஸ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மல்டிபிள் எலிமெண்ட்ஸ ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது என்னன்னா, ஸ்டார்ட்டிங் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், எண்டிங் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள நான் ஒரு ஸ்ட்ரிங்க அலோகேட் பண்ணிக்கலாம். இல்ல ஒரு நம்பர அலோகேட் பண்ணிக்கலாம். இல்லன்னா ஒரு டெசிமல் வேல்யூ அலோகேட் பண்ணிக்கலாம். ஒரு பூலியன். சோ எனக்கு இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுமே ஒரே டேட்டா டைப்பா இருக்கணும்னு கிடையாது. என்ன டேட்டா டைப்னாலும் நான் அலோகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்கலாம், இல்ல இன்டிஜரா இருக்கலாம், ஃப்ளோட்டா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். பட் ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுமே நம்ம கம்மா போட்டு செப்பரேட் பண்ணுவோம். ஓகே? சோ இப்ப ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்னா இது மட்டும் தான். அந்த ஹலோ அந்த ஸ்டார்ட்டிங் கோட்ஸ் டு எண்டிங் கோட்ஸ் இது மட்டும் தான் ஒரு எலிமெண்ட். இந்த கம்மாக்கும் இந்த கம்மாக்கும் நடுவுல இருக்கிறது 2வது எலிமெண்ட். இது இந்த கம்மாக்கும் இந்த கம்மாக்கும் நடுவுல இருக்கிறது 3வது. சோ ஒவ்வொரு கம்மாக்கும் அடுத்த கம்மாக்கும் கேப்ல இருக்கிறத நம்ம ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லிஸ்டோட டெஃபினிஷன் யாராவது கேட்டாங்கன்னா, இட்ஸ் தி கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ்ன்னு நீங்க சொல்லலாம். ஓகேவா? ஓகே. இப்ப இந்த லிஸ்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நான் பாட்டுக்கு இது லிஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எப்படி இத ட்ரஸ்ட் பண்ணலாம்? இது லிஸ்ட் தான்னு சொல்லிட்டு. சோ டைப்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே. இந்த டைப் கமாண்டுக்குள்ள நீங்க இந்த வேரியபிள் நேம் மென்ஷன் பண்றோம்னா, இது என்ன டேட்டா டைப்ன்னு சொல்லிரும். பாருங்க லிஸ்ட்ன்னு சொல்லிச்சு. லிஸ்ட்ட எப்படி கிரியேட் பண்ணுவோம்னா, ஸ்டார்ட்டிங் ஒரு ஓப்பன் பிராக்கெட், ஸ்கொயர் பிராக்கெட் குடுக்கணும். ஸ்கொயர் பிராக்கெட் தான் குடுக்கணும். வேற பிராக்கெட் குடுக்கக் கூடாது. எண்டிங் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் குடுக்கணும். அதுக்கு இன் பிட்வீன்ல மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம லிஸ்ட்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஓகே. இதுதான் பேசிக்கா இந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட்டுக்குள்ள எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 1, 2, 3, 4. 4 எலிமெண்ட்ஸ் இருக்கா? எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும்னு நினைச்சோம்னா, லென்ன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே. அந்த லென்னுக்குள்ள நீங்க உங்க வேரியபிள் நேம் பாஸ் பண்ணாலே போதும். அதுக்குள்ள எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு இது ஷேர் பண்ணிரும். ஓகே. இது யாரும் நோட் பண்ணா லைட்டா நோட் பண்ணிக்கோங்க. 1 மினிட் டைம் தரேன்.
ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த லிஸ்ட்ல நீங்க ஞாபகம் வைக்க வேண்டியது இன்னொரு ஒரு கான்செப்ட். ஓகே, அது என்னன்னா பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நார்மலா ஒரு எலமெண்ட் ஸ்டோர் பண்றோம். ஒரு வேரியபிள்குள்ள ஒரு பாக்ஸ்க்குள்ள ஒரு டப்பா மட்டும் போட்டு வைக்கனா ஓகே, அது எப்படினாலும் கடந்துக்கலாம். பட் இதே இது நம்ம ஒரு கபோர்ட்லயோ ரேக்லயோ வரிசையா அடுக்கி வைக்கும் போது ஒரு ஆர்டர் இருக்கும்ல. சோ அது வந்து எப்படி டினோட் பண்ணுவோம்னா, இந்த நம்ம இப்போ இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயுமே ஃபர்ஸ்ட் ஹலோ கொடுத்துருக்கோம், 89 கொடுத்துருக்கோம், 5.6 கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பொசிஷன் வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? இந்த பொசிஷன் எப்படி கிரியேட் ஆகும்னா, ஆல்வேஸ் இந்த பிராக்கெட்டுக்கு அடுத்து நம்ம கிரியேட் பண்ற ஃபர்ஸ்ட் எலமெண்டோட பொசிஷன்ஸ் எப்போதுமே ஜீரோவா இருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்து இருக்கிற நம்பரோ இல்ல ஏதோ ஒண்ணு ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்டோட பொசிஷன் ஆல்வேஸ் ஜீரோவா இருக்கும். நெக்ஸ்ட் இருக்கிற எலமெண்டோட பொசிஷன் 1, அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது 2, அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது 3, அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ உங்ககிட்ட யாராவது லிஸ்ட்ல பொசிஷன்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு கேட்டாங்கன்னா, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லணும். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல இருக்கிறது வந்து 0th பொசிஷன்ல இருக்கும். அண்ட் செகண்ட் எலிமெண்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன், இது செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன் இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த பொசிஷன் வச்சு நமக்கு என்ன யூஸ்னா, எனக்கு இப்போ வந்து இது நான் பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுத்தேன்னா எனக்கு மொத்தமா பிரிண்ட் ஆகுது. எனக்கு மொத்தமா வேண்டாம். எனக்கு இந்த இந்த 0th பொசிஷன்ல இருக்கிற எலமெண்ட் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணா போதும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஏ அது பக்கத்துல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து 0ன்னு கொடுத்தோம்னா அந்த 0th எலமெண்ட் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? பர்டிகுலரா லிஸ்டுக்குள்ள இருக்கிற ஒரு எலமெண்ட் மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஆஹ் இதே இதுல வந்து நமக்கு ஒரு பேசிக்கா கொஞ்சம் கமாண்ட்ஸ் இருக்கு. என்னலாம்னா அப்பெண்ட், எக்ஸ்டெண்ட், இன்சர்ட், டெலிட், பாப். ஓகேவா? சாரி, பாப், ரிமூவ். அதாவது என்னன்னா, இந்த லிஸ்ட்ல நான் புதுசா ஒரு எலமெண்ட்டை அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நான் இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த லிஸ்ட். இந்த லிஸ்ட்டுக்குள்ள நான் ஏ டாட் அப்பெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, என்னனாலும் கொடுக்கலாம். நான் ஒரு ஹாய் கொடுத்துக்கலாம், இல்ல ஏதாவது நம்பர் கொடுத்துக்கலாம், எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஏ டாட் அப்பெண்ட் கமாண்ட் கொடுத்து ஒரு எலமெண்ட் கொடுத்தனா இந்த எலமெண்ட் ஆட்டோமேட்டிக்காவே நம்ம லிஸ்டோட எண்ட்ல போய் தான் ஆட் ஆகும். ஊடையில ஆட் ஆகாது, ஸ்டார்டிங்ல ஆட் ஆகாது, ஆட்டோமேட்டிக்கா எண்ட்ல மட்டும்தான் ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுக்கேன். இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நமக்கு ஹாய் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் எலமெண்ட் ஆட் பண்ணணும்னு நினைச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு தடவை அப்பெண்ட் கொடுத்து ஹேன்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வேர்டிங்ஸ் தான் ஆட் பண்ணுமா? இல்ல, எதுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபால்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃபால்ஸ் ஆட் ஆயிடுச்சு. எனக்கு ரிப்பீட்டேஷன் பண்ணலாமா? பண்ணலாம். அதுவும் எதுவும் இஷ்யூ கிடையாது. நான் ஆல்ரெடி 89 குடுத்துட்டேன். திரும்பவும் 89 குடுத்தாலும் எனக்கு திரும்பவும் 89 வந்து ஆட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்பெண்ட் கமாண்ட் வச்சு நமக்கு குடுக்க லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டே போதும். இப்ப எனக்கு வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு இதுக்கும் அப்பெண்ட்ன்னு குடுத்தா நல்லா இல்லல்ல. ஸோ இதுக்கு பதிலா நம்ம இன்னொன்னு என்ன பண்ணிக்கலாம்னா, ஆ ஏ டாட் எக்ஸ்டெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் கமாண்டுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கலாம், கமா கமா போட்டு நான் மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் என்ன வேணுமோ நான் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்டெண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணும், இதுவும் எண்டில் தான் போய் ஆட் பண்ணும். பட் இந்த மொத்த எலிமெண்ட்டையும் அட் ஏ டைம்ல ஆட் பண்ணிடும். அப்பெண்ட் வந்து அட் ஏ டைம்ல ஒரு எலிமெண்ட் மட்டும் தான் ஆட் பண்ணும். பட் எக்ஸ்டெண்ட் வந்து மல்டிபிள் எலிமெண்ட்ஸை ஒரே நேரத்தில் ஆட் பண்ணிடும். இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணி காமிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த லிஸ்டுக்குள்ள மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் இருக்கு. எனக்கு இந்த மல்டிபிள் எலிமெண்ட்ஸ எல்லா எலிமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ணணும். இதை தனியா பிரிண்ட் பண்ணணும், இதை தனியா பிரிண்ட் பண்ணணும், இது தனியா, இது தனியா. இப்படி தனித்தனியா லிஸ்ட்ல உள்ள எல்லா எலிமெண்ட்டும் நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம், ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். ஃபார் ஐ இன் எதுவுமே கொடுக்க வேண்டாம். அந்த லிஸ்டோட பேரை கொடுத்துட்டு அந்த பிரிண்ட் ஆஃப் ஐ கொடுத்தாலே போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த லிஸ்ட்ல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியா வந்து பிரிண்ட் ஆகிரும். ஓகேவா? இப்படி இந்த தனித்தனியா பிரிண்ட் ஆகுறது கீழே கீழே வந்திருக்கு. உங்களுக்கு பக்கத்து பக்கத்துல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்க ஒரு கமா போட்டு end is equal to இப்படி ஒரு கோட்ஸ் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து பக்கத்துல வந்து. ஓகே, ஆக்சுவலி நான் ஸ்பீடா சொல்றேன்னா எப்படி சொல்றேன்னு தெரியல. சப்போஸ் நோட்ஸ் இருக்குனால அட்லீஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல இன் பிட்வீன் வெயிட் பண்ணும் எதுனாலும் சொல்லனாலும் என்கிட்ட அன்மியூட் பண்ணி சொல்லலாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் வெயிட் பண்ணுவேன். ஓகேவா? நீங்க நோட் பண்ற வரைக்கும். யா, ஸோ இப்போ பேசிக்கா என்ன பார்த்திருக்கோம்,
ஒரு லிஸ்ட்னா என்ன, லிஸ்டோட டைப் என்ன, லிஸ்ட்டுக்கு லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுல எப்படி ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணலாம் அண்ட் எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாமே எண்டில் தானே பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஊடையில ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணும். இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஏ டாட் இன்சர்ட்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே, இந்த இன்சர்ட்குள்ள நம்ம என்ன செய்யணும், ஏதாவது ஒரு பொசிஷனை சொல்லிட்டு அதுல என்ன எலமெண்ட் ஆட் பண்ணணும்னு சொல்லணும். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல அந்த எலமெண்ட் போய் ஆட் ஆயிரும். இப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து 89 இருக்கு. பட் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஹே ஆட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு ஹே போயிரும். தென் கமா 89 கமா கமா எல்லாமே நெக்ஸ்ட் வந்துடும். ஓகேவா? யா, இவ்வளவுதான் இந்த இன்செர்ட் கமாண்ட். இன்செர்ட்ல நம்மளால மல்டிபிள் எலமெண்ட்ஸ் அட் ஏ டைம் பண்ண முடியாது. பட் சிங்கிள் எலமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இவ்வளவு நேரம் ஃபுல்லா ஆட் தானே பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நம்ம டெலீட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எப்படின்னா ஏ டாட் பாப்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த பாப் கமாண்டுக்குள்ள நீங்க பொசிஷன் சொல்லணும். எனக்கு ஒன்னாவது பொசிஷன்ல உள்ள எலமெண்ட்டை டெலீட் பண்ணு அப்படின்னு சொன்னா எனக்கு ஒன்னாவது பொசிஷன்ல உள்ளது டெலீட் ஆயிரும். இங்க பாருங்க, என்கிட்ட 4 இது இருக்கா. ஐ மீன் 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன். நான் என்ன சொல்லிட்டேன், பாப் கமாண்ட் வச்சு ஒன்னாவது பொசிஷனை டெலீட் பண்ண சொல்லிட்டேன். ஸோ எனக்கு ஒன்னாவது எலமெண்ட் வந்து டெலீட் ஆயிரும். இப்போ இதே மாதிரி வேற என்ன கமாண்ட் இருக்குன்னா ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஏ டாட் ரிமூவ் கமாண்ட். ஓகே, ஸோ இந்த ரிமூவ் கமாண்ட்ல வந்து நான் என்ன பண்றேன்னா ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். ரிமூவ் கமாண்ட்ல நம்ம டைரக்டாவே என்ன எலமெண்ட் ரிமூவ் பண்ணுமோ சொல்லிக்கலாம். ஓகேவா? பாப்ல நம்ம பொசிஷனை வச்சு ரிமூவ் பண்ணுவோம். அதாவது இன்டைரக்டா சொல்ற மாதிரி பாப் கமாண்ட். அந்த 3வது பெஞ்ச்ல 4வது பர்சன் உட்கார்ந்துருக்காங்கல்ல அப்படின்னு இன்டைரக்டா அவங்க பொசிஷன் வச்சு சொல்றது பாப் கமாண்ட். டைரக்டா உங்களை நேம் சொல்லி உங்களை எழுப்பி விடுறது வந்து இந்த ரிமூவ் கமாண்ட். ஓகே, ஸோ இப்போ ஹலோவை ரிமூவ் பண்ணியாச்சு. எனக்கு அடுத்து ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பிரிண்ட் பண்ணோம்னா பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுத்தாலே போதும். ஓகே, ஸோ இவ்வளவுதான் பேசிக் லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ். இது போக நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம் லிஸ்ட் எலமெண்ட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க செட் ஆஃப் நம்பர்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, சும்மா நான் டம்மியா ஒரு கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நான் என்ன பண்ணிக்கலாம், சார்ட் கமாண்ட் யூஸ் பண்ணி அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? பிரிண்ட் ஆஃப் ஏ கொடுத்தனா எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிரும். 5 1 2 4 5 13 23 எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் ஆயிட்டு. நான் இதே சார்ட் கமாண்டுக்குள்ள ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு டிசெண்டிங் ஆர்டர்ல ஆன்சர் வரும். பட் எல்லாமே இதான் நம்பர்ஸா மட்டும் தான் இருக்கணும். ஓகே, வேற வேர்டிங்ஸ் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் லிஸ்ட்டுக்குள்ள நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுனாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சார்ட் கமாண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். சார்ட் ரெப்ரசன்ட்ஸ் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றது. இல்ல வெறும் வேர்டிங்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏ சி டி இப்படி ஒரு 3 எலமெண்ட் வச்சிருக்கேன். இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், சார்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஓ சாரி, இல்ல கரெக்டா தான் இருக்கு. இங்க நான் பி ட்ரை பண்ணி பார்க்கேன். ஓகேவா? ஏசிபின்னு இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஏபிசின்னு கரெக்டா அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் படி நமக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது போக வந்து சம் கமாண்ட், மின் கமாண்ட், மேக்ஸ் கமாண்ட் 3 கமாண்ட் பண்ணிக்கலாம். இது நம்பர்ஸ் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும். இப்போ சம் கமாண்ட்னா என்னன்னா, இப்போ பி ஈக்குவல் சாரி ஏ டாட் சம் ஆஃப்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால்குலேட் பண்ணிக்கலாம். b is equal to and then print of b. Sorry. ஓகே, ஒரு சின்ன சின்டாக்ஸ் மட்டும் மாறும். அதாவது என்னன்னா, சம் கமாண்டுக்குள்ள நீங்க லிஸ்டோட பேர் சொன்னாலே போதும். அந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே ஆட் பண்ணி அதோட ஆன்சர் வந்து நமக்கு 48ன்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? இப்படி நம்ம சம் கால்குலேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மின் கமாண்டுக்கு அப்ளை பண்ணோம்னா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, அதே மாதிரி நம்ம லிஸ்ட்ல இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ இது வரைக்குள்ள எல்லா கோடுமே நோட் பண்ணியிருக்கீங்களா?
எதுவும் நான் ஸ்க்ரோல் பண்ணுமா? ஏதாவது கமாண்ட் நான் ஸ்க்ரோல் பண்ணி திரும்ப காமிக்கணும்னா சாட்ல சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். நோட் பண்ணிக்கோங்க. மேபி நானே கூட ஒரு 1 மினிட் எல்லாத்துக்கும் டைம் தரேன். இன்சர்ட் பாப் நோட் பண்ணி வச்சிருந்தா கூட தயவுசெய்து எழுதிக்கோங்க. நோட்ஸ் எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ இப்ப வரைக்கும் பார்த்ததுல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்தா ஐ மீன் டவுட்ஸ் இல்ல, கிளியர் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து எதுவுமே டவுட் இல்ல. நான் கொஞ்சம் தெளிவா இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க. மொத்தம் 11 பேர் இருக்கீங்க. 11 பேரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். சாரி, மியூட்ல வச்சு பேசிட்டு இருந்திருக்கேன். இப்போ வரைக்கும் பார்த்ததுல எதுவுமே டவுட்ஸ் இல்ல, எனக்கு கிளியர் அப்படின்னு சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். 11 மெம்பர்ஸ் இருக்கீங்க. 11 மெம்பர்ஸும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதான் நான் நெக்ஸ்ட் கான்செப்ட் இப்போ டியூப்ல ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 10 மெம்பர்ஸ் ரைஸ் பண்ணிட்டீங்க. 1 பர்சன் பெண்டிங். ஹூஸ் தட்? ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்களா? இந்த ஒரு பர்சன் கரெக்டா கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்க. நேத்து கிளாஸ்லயும் இப்படிதான். யார் இந்த 1 பர்சன்? ஓகே, ஃபைன். கண்டுபிடிக்க முடியல. ஓகே. இப்போ வந்து என்னன்னா, இவ்வளவுதான் வந்து லிஸ்ட். ஓகேவா? நான் டியூப்பிளோட இன்ட்ரோடக்ஷன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் தரேன். இல்லைன்னா நான் இப்பயே கூட டாஸ்க் தரேன். டியூப்பிள் சின்ன கான்செப்ட் தான். இப்போ இது என்னன்னா, யாருமே ஏஐயோ சாட்ஜிபிடியோ தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் இது வந்து நம்ம காலேஜ் அசைன்மெண்ட் கிடையாது. இது நீங்க முடிச்சாதான் உங்களுக்கு மார்க், முடிச்சாதான் சர்டிபிகேட், அப்படி கிடையாது. உங்களோட மூளையை நீங்க செல்ஃபா யூஸ் பண்ணி நம்மளால இதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையா அப்படின்னு நீங்க செக் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நான் லிஸ்ட்டுக்குள்ள ஒரு 3 எலமெண்ட் வச்சிருக்கேன். ஓ! ஆக்சுவலி இந்த எக்ஸர்சைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு கான்செப்ட் பார்க்கணுமே. ஃபைன். அப்ப நான் இந்த எக்ஸர்சைஸ் டாஸ்க் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த செஷன்ல தரேன். இப்போ என்னன்னா, நமக்கு இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல. ஹலோ, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா? இந்த ஸ்ட்ரிங்லயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பொசிஷன் கான்செப்ட் உண்டு. எப்படி பொசிஷன் கான்செப்ட்னா, இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு தெரியுமா? இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர் ஈவன் நான் ஃபர்ஸ்ட்ல ஒரு ஸ்பேஸ் வச்சிருந்தா கூட அதையும் ஒரு எலிமெண்டா தான் கன்சிடர் பண்ணிக்கும். இந்த இதுலயுமே அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் 0th பொசிஷன். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எனக்கு ஹச்ன்னு இருக்குன்னா இது 0th பொசிஷன். இ வந்து 1th பொசிஷன். எல் வந்து 2th பொசிஷன். அண்ட் 3 பொசிஷன், 4th பொசிஷன். சேம் பொசிஷன் கான்செப்ட் வந்து ஸ்ட்ரிங்குக்கும் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1th பொசிஷன் மட்டும் பிரிண்ட் பண்ணோம்னா ஹெச் ஆஃப் சாரி ஏ ஆஃப் 1ன்னு கொடுத்தா போதும். எனக்கு இ மட்டும் வரும். ஓகே. இந்த ஸ்ட்ரிங் கான்செப்ட்லயே நமக்கு லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் கமாண்ட்ஸ்லாம் இருக்கு. இதுல கொஞ்சம் டிஃபரெண்டான கமாண்ட்ஸ் இருக்கு. அதாவது நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் பண்றது, லோவர் கேஸ்ல கன்வெர்ட் பண்றது, அந்த மாதிரி கமாண்ட்ஸும் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் ஹலோ வச்சிருக்கேன். பிரிண்ட் ஆஃப்ல ஏ டாட் அப்பர் ஆஃப்னு கொடுத்தனா எனக்கு எல்லாமே அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் ஆயிடும். HELLO. பாத்தீங்களா? எல்லாருமே நமக்கு கேபிட்டல் லெட்டர்ல கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒருவேளை நான் இங்க ஏதோ ஒன்று கேபிட்டல் வச்சுக்கிறேன். இப்போ நாங்க லோவர் கொடுத்தோம்னா எனக்கு எல்லாமே லோவர் கேஸ்ல கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்பர் கொடுத்தோம்னா அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் ஆகும். லோவர் கொடுத்தோம்னா லோவர் கேஸ்ல கன்வெர்ட் ஆகும். அண்ட் டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகே. ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லிக்கிறேன். டைட்டில் கமாண்ட் என்ன பண்ணும்னா, நம்ம ஹெட்டிங்கோட ஒவ்வொரு திங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர், ஐ மீன் டைட்டில்னாலே எப்படி இருக்கும்னா ஒரு ஹெட்டிங்கா, அந்த ஹெட்டிங்ல நம்ம சொல்லியிருக்க எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரையும் என்ன பண்ணிரும்? கேபிட்டலைஸ் பண்ணிரும். ஹலோனா ஹலோல ஹச் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலைஸ் ஆயிரும். வேர்ல்டுனா வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் லெட்டர் டபிள்யூ கேபிட்டலைஸ் ஆயிரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி டைட்டில் கமாண்டும் இருக்கு நம்மளோட ஸ்ட்ரிங்ல. அண்ட் தென் கேபிட்டலைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா? கேபிட்டலைஸ். ஓகே. இந்த கமாண்ட் என்ன பண்ணும்னா அந்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் தான் கேபிட்டலைஸ் பண்ணும். ஸோ ஹச் ஆல்ரெடி கேப்ஸ்ல இருக்கனால உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். ஒரு சென்டென்ஸ்னா அந்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணும். டைட்டில் அப்படி இல்ல. ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் கேபிட்டலைஸ் பண்ணும். கேபிட்டலைஸ் வந்து மொத்தமா அந்த சென்டென்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணும். ஓகே.
ஸோ இவ்வளவுதான் பேசிக் திங். அப்பர் கமாண்ட், லோவர் கமாண்ட் பார்த்துட்டோம். அண்ட் ரீப்ளேஸ்னு ஒரு கமாண்ட் இருக்கு. ஓகேவா? இந்த ரீப்ளேஸ் கமாண்ட் என்ன பண்ணுனா, நான் இப்போ a is equal to hello everyone ன்னு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் கமாண்டுக்குள்ள a டாட் ரீப்ளேஸ் ஆஃப், நான் ஹலோவை எதை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறேன்னு சொல்ல போறேன். ஹாயை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போறேன். இப்ப ரன் பண்ணனா இங்க ஹலோ எவ்ரிஒன் ஏ இருக்கிற இடத்துல அந்த ஏல ரீப்ளேஸ் கமாண்ட் மூலமா ஹலோவை ஹாயா கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நான் அந்த டாஸ்க் தரேன். என்ன டாஸ்க்னா, நான் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஆப்பிள்னு சொல்லி வச்சிருக்கேன். அண்ட் தென் எலி பால் ஒன்று வச்சுக்கிறேன், எலிஃபேண்ட் ஒன்று வச்சுக்கிறேன். ஓகேவா? இது என்னோட லிஸ்ட். இப்போ எனக்கு வந்து அவுட்புட் எப்படி வேணும்னா, எத்தனை நம்பர் ஆஃப் வவல் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் பார்க்கணும். ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் பார்க்கணும். அதாவது 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் எலமெண்டோட 0th பொசிஷன், ரெண்டாவது எலமெண்டோட 0th பொசிஷன், மூணாவது எலமெண்டோட 0th பொசிஷன் பார்த்து எத்தனை ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல்ல ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் ஏ வவல்ல ஸ்டார்ட் ஆகுது, எலிஃபண்ட் இ வவல்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ரெண்டு எலமெண்ட் நமக்கு வவல்ல ஸ்டார்ட் ஆகுது. பால் பி, பியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட், ஸோ ஒன்னு கான்சனன்ட். ஓகே, ஸோ நம்மளோட டாஸ்க் என்னது, இந்த லிஸ்ட்டுக்குள்ள இருக்கிற 3 எலமெண்ட்ல எத்தனை எலமெண்ட் வவல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுது, எத்தனை எலமெண்ட் கான்சனன்ட் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஸோ இது நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட் மட்டும்தான். இஃப் எல்ஸ் கான்செப்ட் அப்ளை ஆகும், ஃபார் லூப் அப்ளை ஆகும், அண்ட் பொசிஷன் கான்செப்ட், இந்த 3 கான்செப்ட் மட்டும்தான் அப்ளை ஆகும். இதை தாண்டி வேற எந்த கமாண்டுமே யூஸ் பண்ற மாதிரி இருக்காது. பட் உங்க பிரெயின் நீங்க நல்லா யூட்டிலைஸ் பண்ணி திங்க் பண்ணி எப்படிலாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. கரெக்டா ஆன்சர் சொல்லணும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நீங்க ட்ரை பண்ணியிருக்கத நான் செக் பண்ணுவேன். எனி ஒன் பர்சனை எனக்கு போட்டோ ஷேர் பண்ண சொல்லி ஆஸ் யூஷுவல் நான் செக் பண்ணுவேன். திரும்பவும் சொல்றேன், இது நீங்க காலேஜுக்காக பண்ணல, உங்களுக்காக லேர்ன் பண்றீங்க. உங்களோட கிரியேட்டிவ் திங்கிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நெட்ல ஆன்சர் சர்ச் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ இன்னொன்னு சொல்லிட்டேன், நம்ம பார்த்த கான்செப்ட் மட்டும்தான் இதுல இருக்கும், புதுசா எந்த கான்செப்டும் கிடையாது. சிம்பிள் ஆன்சர். உங்களுக்கு தெரியலன்னா நான் ஈஸியா இப்பவே ஆன்சர் சொல்லிடுவேன், பட் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஜஸ்ட் 4 to 5 minutes இதுக்கு நான் டைம் தரேன். இப்போ என்னன்னா டியூப்பிளோட கான்செப்ட் நமக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கா, ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கூட நம்ம டியூப்பிள் கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஸ்டாப் ஷேரிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மோனிப்ரியா, இதான் ரைட் ஆன்சர். ஒன்ஸ் அகெயின் Thank நிவி, you, ma'am. நீவே கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, வவல் கவுண்ட் எத்தனை, கான்சனன்ட் கவுண்ட் எத்தனைன்னு கவுண்ட் கேட்டிருந்தேன். ஓகேவா?
ஐ மீன் எத்தனை ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வொவல்ல இருக்கு, எத்தனை கான்சனன்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க டைரக்டா அந்த வேல்யூ டிஸ்ப்ளே பண்ணி இது ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். பட் நமக்கு அந்த கவுண்ட் மட்டும் கால்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருப்போம். சி இஸ் ஈக்குவல் டு 0, வி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சு இது அப்புறமா மாடிஃபை பண்ணிட்டு ஆன்சரை நீங்க குரூப் இல்ல எனக்கு தனியா கூட ஷேர் பண்ணுங்க. வேற யாருக்கும் இதுக்கு ரைட் ஆன்சர் வேணும்னு டவுட் இருக்கா? சரி, ஓகே, நீங்க ஸ்கிரீன் ஸ்டாப் ஷேரிங் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஓகே ஸ்கிரீன் மேம். ஷேர் பண்ண போறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டேட்டா டைப் என்னன்னா டியூப்பிள். ஓகேவா? இந்த டியூப்பிள் வந்து எப்படி கிரியேட் பண்ணுவாங்கன்னா லிஸ்ட் மாதிரியே தான், பட் என்ன ரவுண்ட் பிராக்கெட் யூஸ் பண்ணும். ஓகே, இந்த ரவுண்ட் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம ஒரு நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம், டெசிமல் வேல்யூ கொடுத்துக்கலாம், இல்லைன்னா பூலியன் வேல்யூ கொடுத்துக்கலாம். ஓகே, டியூப்பிள்ங்கிறது லிஸ்ட் மாதிரியே தான். சீக்வன்ஸ் டேட்டா டைப். சீக்வன்ஸ் மீன்ஸ் மல்டிபிள் எலமெண்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுலயும் என்ன பண்ணும், பொசிஷன் கான்செப்ட் உண்டு. ஆல்வேஸ் த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வில் ஹோல்ட் தி 0th பொசிஷன், this will hold the first portion, second portion, third portion, fourth portion. ஸோ இதை நம்ம நார்மலா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட டேட்டா டைப் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதோட லென்த் என்னன்னு பார்க்கலாம். எல்லாமே லிஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா? ஓ சாரி, லென் ஆஃப் ஏ. ஓகே, எல்லாமே லிஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். ஓகே, பட் டியூபிள். ஓகே, இப்போ லிஸ்ட்டுக்கும் இதுக்கும் நம்ம டிஃபரன்ஸ் கேட்டா என்ன சொல்வீங்க? கண்டிப்பா பிராக்கெட் சொல்லுவீங்க. லிஸ்ட்னா ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்றோம், டியூபிள்னா ரவுண்ட் பிராக்கெட் யூஸ் பண்றோம். இந்த ஒரு பிராக்கெட் மாத்துறதுக்காக நம்ம பைத்தான்ல ஒரு புது கான்செப்ட் வச்சிருக்காங்களா? கண்டிப்பா இருக்காதுல்ல. வெறும் பிராக்கெட்டுக்காக மட்டும் ஒரு புது கான்செப்ட் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் மெயினா இன்னொரு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? அது என்ன டிஃபரன்ஸ்னா லிஸ்ட்ல வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் ரெப்ரசன்ட்ஸ் நம்ம புதுசா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், புதுசா ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ், மல்டிபிள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸையுமே நம்மளால டியூப்பிள்ல பண்ணிக்க முடியாது. ஒன்ஸ் இது கிரியேட் பண்ணிட்டோம்னா கிரியேட் பண்ணது மட்டும்தான். இந்த எக்ஸிஸ்டிங் ஏங்கிற டியூப்பிள்ல என்னால இதுக்கப்புறம் புதுசா ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ண முடியாது. புது டியூப்பிள் கிரியேட் பண்ணிக்கலாம், பி இஸ் ஈக்குவல் தனியா கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இதுல என்னால கமாண்ட் மூலமா ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்பெண்டுங்கிற மாதிரி கமாண்ட் போட்டு ஆட் பண்ண முடியாது, ஊடையில இன்சர்ட் பண்ண முடியாது, ஊடையில டெலிட் பண்ண முடியாது. பட் மொத்தமா வேணா டெலிட் பண்ணிக்கலாம். மொத்தமா டெலிட் பண்ணோம்னா பிரிண்ட் ஆஃப்ல இல்லைன்னா ஏ டாட் கிளியர்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் கொடுத்து விட்டுட்டு அதுக்கடுத்து நான் பிரிண்ட் பண்ணனா எனக்கு மொத்தமா கிளியர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ எனக்கு மொத்தமும் டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நமக்கு ஓகே, ஆக்சுவலி கிளியர் ஆனதுக்கு அப்புறம் பிரிண்ட் ஆகாது. அதனால தான் அந்த அட்ரிபியூட் எரர். ஓகே, ஸோ யா, ஸோ நம்ம டியூப்பில் பொறுத்த வர்றதுக்கு வந்து என்னன்னா எதுவுமே நம்மளால பண்ணிக்க முடியாது. ஒன்ஸ் கிரியேட்டட் மீன்ஸ் இட்ஸ் ஏ ஃபிக்ஸட். ஓகே, ஸோ இதுதான் மெயினா இந்த டியூப்பிளுக்கும் லிஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஏதாவது ப்ரோக்ராமிங் கேசஸ்ல வந்து நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம்னா டியூப்பிள் வில் பி த ரைட் சாய்ஸ். சேஞ்சஸ் பண்ண வேண்டிய நீட் இருந்தா லிஸ்ட் வில் பி த ரைட் சாய்ஸ். ஓகே, டியூப்பிள் மோஸ்ட்லி எங்கேயும் யூஸ் பண்ண மாட்டோம். இது போக இன்னொன்னு என்னன்னா என்ன பெனிஃபிட் இருக்குன்னா டியூப்பிளுக்கு இந்த பிராக்கெட் கொடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. பட் பிராக்கெட் கொடுத்தோம்னா நமக்கு கிளியரா புரியும். ஓகேவா? பிராக்கெட்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம்னா கிளியரா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பிராக்கெட்டுக்குள்ள நம்ம கொடுத்தோம்னா டியூப்பிள்னு சொல்லிட்டு ரவுண்ட் பிராக்கெட்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது, பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேர்டு என்னது? பேரந்தசிஸ். இத இந்த ரவுண்ட் பிராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் வந்து டியூப்பிள்ல பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ள கொடுக்குற கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை நம்ம டியூப்பிள்னு சொல்லுவோம். ஓகே, யா. இது போக வந்து செட் டிக்ஷனரிஸ் இருக்கு. இந்த டியூப்பிள்ல இன்னொன்னு என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் அசைன்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது இங்க ஏ இஸ் ஈக்குவல் டு 10, பி இஸ் ஈக்குவல் டு 20 இப்படி தனித்தனியா நம்ம கிரியேட் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட்ல என்ன பண்ணிக்கலாம், ஏ கமா பி இஸ் ஈக்குவல் டு 10, 20 இப்படியும் நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஏக்குள்ள 10 ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் ஆயிரும், பிக்குள்ள 20 ஸ்டோர் ஆயிரும். இப்படி தனித்தனியா ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு கொடுக்கறதுக்கு இப்படியும் நம்ம கொடுத்துக்கலாம். இதோட பேர் என்னன்னா
மல்டிபிள் அசைன்மெண்ட். ஓகே, இந்த கான்செப்ட் பேர் வந்து மல்டிபிள் அசைன்மெண்ட் வந்து நம்ம டியூப்பிள்ல பண்ணிக்க முடியும். சப்போஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல வந்து டெல் மீ த டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டியூப்பிள்ஸ்னு சொன்னாங்கன்னா யூ கேன் டெல் லைக் வி கேன் டூ த மல்டிபிள் அசைன்மெண்ட் பண்ணிக்கலாம். டியூப்பிள் வந்து நம்மளால வி கான்ட் ஏபிள் டு சேஞ்ச் த வேல்யூஸ் இன் டியூப்பிள் ஒன்ஸ் இட் இஸ் கிரியேட்டட். ஓகே. ஓகே, இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் கமாண்ட் இருக்கு, அதோட எண்ட் பண்ணிக்கலாம். ஒரு லிஸ்ட்டை நம்மளால டியூப்லா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், ஒரு டியூப்ல நம்மளால லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? எப்படி பண்ணிக்கலாம்னா நான் ஒரு லிஸ்ட் சிம்பிளா கிரியேட் பண்ணிக்கிறேன். புதுசா ஒரு வேரியபிள் சொல்ல டியூப்பிள் ஆஃப் ஏ. ஸோ இப்போ எனக்கு பிக்குள்ள டியூப்பிளா அந்த லிஸ்ட் கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆயிரும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை டியூப்பிள் கமாண்ட் மூலமா இந்த லிஸ்ட்டை டியூப்பிளா கன்வெர்ட் பண்ணி பில ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ பிக்குள்ள எனக்கு அந்த டியூப்பிள் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. ஓகே. யா. ஸோ இதே மாதிரி இன்வெர்ஸ்ல எப்படி பண்ணிக்கலாம்னா, நான் ஒரு டியூப்பிள கிரியேட் பண்ணிட்டு அந்த டியூப்பிள நான் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு லிஸ்ட்டை டியூப்ல கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டியூப்ல லிஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பார்த்த எல்லா கான்செப்ட்டுமே ரிமைண்டரா வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க் வந்து நாளைக்கு கிளாஸ் கிடையாது. ஓகே, சண்டே கிளாஸ் கிடையாது. இனி மண்டேல இருந்து கண்டினியூ ஆகும். ஆக்சுவலி மண்டேயுமே நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். வெயிட் அ செகண்ட்.